This video is sponsored by BuyMode Shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி அருமையான ரவாயை வச்சு ஒரு டிஃபன் ரெசிபி தான் பண்ணுறேன். இது வெறும் நம்ம தினமும் உப்புமா, இட்லி, தோசைக்கு செய்யாமல் இந்த மாதிரியும் நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம உள்ளே வச்ச மசாலா வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் இதெல்லாம் 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன். இதை இதுக்குள்ள சேர்த்துக்கலாம். அதே கப்பால் தயிர் எடுத்துக்கலாம். புளிக்காத தயிராக இருந்தால் எடுத்துக்கோங்க. புளிக்காத தயிரை எடுத்துக்கோங்க. அதே கப்பில் தண்ணி, தேவையான அளவு உப்பு. இதை இப்போ நம்ம நல்லா கலந்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலந்தாச்சு. இது நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம உள்ள மசாலா ரெடி பண்ணிக்கலாம். உள்ள மசாலுக்கு நான் உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேங்க. அதை நம்ம இந்த சிப்ஸு கட்டியில் துருவிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு அதில் கட்டிகள் இல்லாமல் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். சீரகம், கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், கால் ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள், மஞ்சத்தூள். உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ துருவி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. இது நல்லா ஆற விட்டு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். கொத்தமல்லி போட மறந்துட்டாங்க. இப்போ தூவிக்கலாம். இது நல்லா ஆற விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நான் ஒரு 5 டம்ளர் எடுத்திருக்கேன். இதில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம்.
நம்ம செஞ்சு வச்சுருக்க மசாலாவை இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். டம்ளருக்கு தகுந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. நம்ம கலந்து வச்சுருக்க மாவு நல்லா ஊறிடுச்சு. இந்த மாதிரி பதமாக இருக்கட்டும். இது கூட கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கு அளவு ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். நம்ம எண்ணெய் தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா டம்ளரு, அதில் ஒரு அரை டம்ளர் மாவு சேர்த்துக்கலாம். நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டையே இப்படி சேர்த்தோம். உருட்டி வச்சுருக்க உருண்டையே இது கூட சேர்த்துக்கலாம். ஊற்றிட்டு மேலே கொஞ்சம் மாவு ஊற்றிக்கலாம். இதேமாரி எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். எல்லாமே ஊற்றியாச்சு. வாங்க அடுத்தது இட்லி பானையில் தண்ணி கொதிக்குது, அது மேலே வச்சு வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி இட்லி பானையில் வச்சு வேக வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகுங்க இது வேகிறதுக்கு. மூடி போட்டு வேக வச்சிடலாம். எல்லாமே வெந்துருச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் கத்தியால் இப்படி உள்ள விட்டுட்டு தட்டினோம்னா இந்த மாதிரி கீந்து விட்டுட்டு வந்துருச்சு பாருங்கள். இதேமாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆற விட்டு எடுங்க. இது கொஞ்சம் சூடோடு இருக்கிறதுனால எனக்கு வர மாட்டேங்குது. அவ்வளோதாங்க, நம்ம அருமையான மைதா ரவையை வச்சு அழகாக இட்லி தோசைக்கு உப்புமாவாக பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. வாங்க இதை எப்படி செய்கிறது. நீங்களும் இதேமாரி உங்கள் குழந்தைங்களுக்கு எப்படி செஞ்சு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டாட்டா பாய்.